ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 6. இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டே 3ல நம்ம லெக் ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். அது பாத்தீங்கன்னா ஸ்குவாட் மசில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா க்ளூட் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போறோம். இது கூட நம்ம ஃபோராம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சோ இதுல என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோட எண்ட்ல எவ்வளவு செட்ஸ் பண்ணி எவ்வளவு ரெப் பண்ணணும், ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவில் எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா சொல்லியிருக்கேன். வாங்க இப்ப லெக் அண்ட் ஃபோர் ஆர்ம்க்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தா, இப்போ இது வந்து எவ்வளவு செட்ஸ் பண்ணலாம், எவ்வளவு ரெப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். லெக்குக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 10 to 15 ரெபிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவுல ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 45 செகண்ட்ஸ்ல இருந்து 1 minute வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. லெக்குக்கு அஞ்சாவது வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் கால்ஃப் ரைஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து 20 ரெபிடேஷன்ஸ் பண்ணுங்க. இப்ப ரைட் லெக் ஃபர்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல 20 ரெபிடேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனே ரெஸ்ட் இல்லாம லெஃப்ட் லெக்லயும் 20 ரெபிடேஷன்ஸ் பண்ணணும். இப்படி 40 ரெபிடேஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால்ஃப் ரைஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 4 செட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 3 வேரியேஷன்ஸ் பண்ண போறோம். ஆனா மூணுமே பாத்தீங்கன்னா சூப்பர் செட் மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா சைட்ல தம்புல வச்சுட்டு 20 ரெப் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ரிவர்ஸ்ல 20 நம்பர் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு சைடு வந்து ஒரு 20 நம்பர் பண்ண போறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 60 நம்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஸோ ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. டோட்டலா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ல டே 6ல என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.